வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தோழர் ஜீவானந்தம் நினைவு நாள். அவை திடலில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஸ்கர் எம்எல்ஏ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தற்காலிக கவர்னர் மாளிகை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.03 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள். போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். தோழர் ஜீவானந்தம் நினைவு நாளை ஒட்டி அவைத்திடலில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஸ்கர் எம்எல்ஏ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன், ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தற்காலிக கவர்னர் மாளிகை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய வடிஆலை இருந்த இடத்தில் 11 கோடி ரூபாய் செலவில் நட்சத்திர அந்தஸ்துடன் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் கட்டப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு கவர்னர் மாளிகையை மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அங்கு அடிப்படை வசதியை ஏற்படுத்த ரூபாய் 3.88 கோடியில் பூமி பூஜை கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றது. கவர்னர் மாளிகை அவரது அலுவலக இடம் மாற உள்ளதால் அங்கு அறைகள், தேவையான வசதிகள், மின் வசதி, தரைதளம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பணி துவங்கி 4 மாதங்கள் ஆகியும் இன்னும் முடியவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று அங்கு சென்று ஆய்வு செய்தார். பணிகள் நிறைவடையாததால் முதலமைச்சர் ரங்கசாமி டென்ஷன் ஆனார். ஏன் வேலை இன்னும் முடியவில்லை என அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோரை கடிந்து கொண்டார். பணிகளை விரைந்து முடிக்க அவர் உத்தரவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.03 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் சாய் சித்தார்த். இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதனை நம்பி அவர் 1.03 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார். அந்த நபர் கொடுத்த வேலையை முடித்து சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் போனது. பின்புதான் அது மோசடி கும்பல் என தெரிய வந்தது. அதேபோல ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்தவர் மாலினி. இவர் 90,000 ரூபாயை முதலீடு செய்து மர்ம நபரிடம் ஏமாந்துள்ளார். புறநாங்குப்பத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் ரூபாய் 4,500, அரும்பார்த்தபுரத்தைச் சேர்ந்த ராகவேந்திர பிரசாத் ரூபாய் 4,200, முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த சீனிவாசன் 1,300 ரூபாயும் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 5 பேர் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர். புதுவை வந்துள்ள அயலக தமிழர்களுக்கு பனைப் பொருட்களை வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழர்களின் கலாச்சாரம் நிறைந்த பொங்கல் விழாவை கொண்டாட இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளைச் சார்ந்த தமிழர்கள் 60 பேர் பிரான்ஸ் தமிழ் கலாச்சார மைய தலைவர் திரு இலங்கை வேந்தன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரி கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்திற்கு வந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். அவர்களை தமிழரின் பாரம்பரிய கலாச்சாரம் நிறைந்த
பனை மரத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனர் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் ஏற்பாட்டில் அனைவருக்கும் பனை ஓலை பொருட்கள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை DSCS நிர்வாகிகள் வண்டிமுத்து, பாலச்சந்தர், ரவிச்சந்திரன் தலைமையில் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் ஸ்டீபன் ராயப்பா, சமூகன் சரவணன், பனை ஜூஸ் ராமலிங்கம், அன்பே சிவம் அன்பு, சபிதா, வானரப்பேட்டை அப்துல் காதர், பிரவீன், விமல், கீவா இளைஞர் மன்ற நிர்வாகிகள் வேல்முருகன், கார்த்திகேயன், சிவ அருள்முருகன், சமூக சேவகி ஹேமலதா, புதுச்சேரி சிவச்சந்திரன், மாணவி சமிக்ஷா, மாணவன் சக்தி பாலச்சந்தர் உட்பட தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். அயலக வாழ் தமிழர்களிடையே ஆதித்தமிழன் வாழ்வோடு கலந்த வாழ்வியல் மரமான பனைமரத்தின் பயன்களை எடுத்துரைக்கப்பட்டது. அவர்கள் ஆர்வமுடன் கேட்டு தங்கள் நாடுகளில் பனைமரத்தின் பயன்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முயற்சிகள் எடுப்பதாக உறுதி பூண்டனர். புதுச்சேரி இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பசுமை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சனிக்கிழமை அன்று பசுமை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர் ஆனந்த் ரவிச்சந்திரன், நிறுவனர் நிர்வாக இயக்குனர் டெரனம் ஹோம்ஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தோல்விகளையும் நாம் வெற்றிப்படிகளாக மாற்ற வேண்டும். எதைக் கண்டும் அஞ்சாது எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களாக இருத்தல் அவசியம் என்பதை சிறப்புரை மூலம் அறிவுறுத்தினார். திரு பிரகாஷ் அவர்கள் நிறுவனர் உதயா சுற்றுலா கலந்து கொண்டு உரையாற்றினார். நற்சிந்தனையோடு வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் சிந்தித்தல் அவசியம் என்பதை எடுத்துரைத்தார். அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு கலாச்சாரமும் பண்பாடும் நிறைந்தது தமிழ்மொழி என்றும் அந்த தமிழ்மொழி சார்பாக கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் விழாவின் பண்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது கிறித்தவ நிறுவனத்தில் கொண்டாடப்படுகின்ற இந்த விழா என்பதை எடுத்துரைத்தார். இயக்குனர் திரு ஆதிராஜா அவர்கள் சாதிக்க முயற்சி தேவை, முயன்றால் எதையும் நாம் அடையலாம் என்பதை எடுத்துரைத்தார். விழாவிற்கு முனைவர் பாத்திமா அவர்கள் கல்லூரி முதல்வர் தலைமையேற்று விழா சிறப்பான முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்தார். மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளோடு விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவின் ஒரு பகுதியாக நடந்த மினி மாரத்தான் போட்டியை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் 2025 ஒரு பகுதியாக இன்று காலை மினி மாரத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பிருந்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியானது 4 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்டன. குறிப்பாக 17 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொது பிரிவில் ஆண்கள் பெண்களுக்கும் நடத்தப்பட்டன. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் இன்று நடத்தப்பட்ட இப்போட்டியில் 1200 பேர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் இப்போட்டியானது மாவட்ட ஆட்சியரகம் வளாகத்தில் இருந்து தொடங்கி காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் வீதி மற்றும் தோமஸ் அருள் வீதி வரையில் சென்று தொடங்கிய இடத்திலேயே முடிவுக்கு வந்தது. இதன் தூரமானது 5 கிலோமீட்டர் ஆகும். வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை நடைபெறும் இறுதி நாள் கார்னிவல் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும். அமைச்சர் அவர்கள் கொடியை உயர்த்தும் பொழுது நீங்கள் ஓடினால் பொழுதும் திடீர் சொன்னா சார் பிளாக் ரைஸ் பண்ணுவாங்க, அந்த டைம்ல மட்டும் ஓடுங்க. ரெடி ஸ்டார்ட். ஸ்லோவா ஓடுங்க, ஸ்லோவா ஓடுங்க, ஸ்லோவா ஓடுங்க, ஸ்டார்டிங் பண்ண ஸ்லோவா ஓடுங்க. ஸ்டார்ட். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து பணம் திருடிய பிரபல திருடனை CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராஜா முகமது என்பவர் AC சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளார். நேற்று இரவு கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் 20,000 பணம் காணாமல் போனதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கடையில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து மேற்கொண்ட விசாரணை நடத்தினர். விசாரணையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் ரவிக்குமார் என்கிற ஓகைக்குமார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து ஓகைக்குமாரை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து 20,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில்
50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தவறவிட்ட மணிப்பர்ஸை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். ஆந்திராவைச் சேர்ந்த வினோத், லதா ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். அவர்கள் மணிப்பர்ஸை தவறவிட்டனர். அதில் 8000 ரூபாய் பணமும் 11 கிராம் தங்க நகைகளும் இருந்தது. புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் விசாரித்து வந்தனர். இதற்கிடையே ஆம்பூர் சாலை பழைய சட்டக்கல்லூரி வளாகம் அருகே கண்ணாடி விற்பனை கடை நடத்தி வரும் முரளி என்பவர் கடையின் எதிரே கீழே கிடந்த மணிப்பர்ஸை கண்டெடுத்து ஒதியஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தார். இதையடுத்து போலீசார் மணிப்பர்ஸை தவறவிட்ட லதா மற்றும் வினோத் ஆகியோரை போலீஸ் ஸ்டேஷன் வரவழைத்து பணம் மற்றும் நகைகளை ஒப்படைத்தனர். மேலும் மணிப்பர்ஸை ஒப்படைத்த முரளிக்கு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்வால் ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாகனங்கள் வாங்கும்போது அதை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் வாகன பதிவு சான்றிதழ் வழங்கப்படும். கடந்த 2 ஆண்டுகளில் புதுச்சேரியில் வாகன விற்பனை அதிகரித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 43,134 இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டு 50,438 வாகனங்கள் விற்பனையாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு 14% இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்ந்து வருவதால் 2023ஆம் ஆண்டு ஸ்கூட்டர் விற்பனை 2638 இருந்தது. இது கடந்த 2024ஆம் ஆண்டு 3195 அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தினசரி 138 பைக்குகள் விற்பனையாகி வருகிறது. பெட்ரோல் பைக்கை விட ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு 17ஆம் ஆண்டு கற்பூர ஜோதி திருவிழா நடைபெற்றது. ஏம்பலம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஏம்பலம் ஐயப்ப பக்தர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு 17ஆம் ஆண்டு ஐயப்பன் சுவாமி தற்போது ஜோதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு நெய்யபிஷேகம், கற்பூர ஜோதி தரிசனம், படிபூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் குருசாமிகள் மணி காத்தவராயன், ஆலய பூசாரி எல்லப்பன், சுப்புராயன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன், அறங்காவலர் குழு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் மிகச் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் வானிலை மாற்றத்தால் குளிர்ந்த சூழல் நிலவும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தாலும் கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. அதிகாலை முதலே வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவுகிறது. வார விடுமுறை நாளான இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடற்கரை பகுதியில் கடும் நெரிசல் நிலவியது. இச்சூழலில் வானிலை மாற்றத்தால் புதுவையின் கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்தது. வழக்கத்தை விட காற்றின் இரைச்சலுடன் பெரிய அலைகள் கரையை நோக்கி வந்தது. புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கடற்கரை சாலையில் தலைமைச் செயலகம், காந்தி சிலை, சீகல்ஸ் உணவகம், பழைய துறைமுக பாலம் ஆகிய பகுதிகளில் கடலில் இறங்கி குளித்து மகிழ்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று கடல் அலைகள் சீற்றம் காரணமாக அதிக அளவில் இருந்ததன் காரணமாகவும் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் மக்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் சுற்றுலா படையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ விஜய மகாலட்சுமி பூஜை நடைபெற்றது. தை முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு புதுவை காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் ஸ்ரீ விஜய மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி மகிழா சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி, பொருளாளர் பாக்கியலட்சுமி மற்றும்
கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். அதன் பின்பு நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தோழர் ஜீவானந்தம் நினைவு நாள். அவை திடலில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஸ்கர் எம்எல்ஏ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தற்காலிக கவர்னர் மாளிகை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.03 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.